அல்லாஹுவோடு பேசுவார்கள் பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலி அவர்கள். லைசல் அஜபு மின் ஹுப்பி லக வ அன ஃபகீர் வ அன அபுதுன் ஃபகீர். யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது ஆச்சரியமே இல்லை. காரணம், நான் ஒரு ஏழை முசாஃபிரான ஃபகீரான ஒரு அடிமை. வ இன்னமல் அஜபு மின் ஹுப்பிக லீ வ அன்த மலிகுன் கதீர். நீ மிகப்பெரிய அரசனாக சர்வ வல்லமை பெற்றவனாக இருப்பதுடன் நீ என்ன நேசிக்கிறாய்ங்கிறது தான் ஆச்சரியம். அடியார்கள் அல்லாஹுவை நேசிப்பது ஆச்சரியம் அல்லவாம். அல்லாஹ் அடியானை நேசித்தால் அதுதான் பேர் அதிசயம் என்கிறார்கள் பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலைஹி. யாரோ கேட்டார்கள், பெருமை பிடித்தவன் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? பணிந்தவன் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? பயஸித் பிஸ்தாமி தங்களின் முரீதீன்களிடம், சீடர்களிடம், மாணவர்களிடம் சொன்னார்கள், மாதாமல் அபுது யظுன்னு அன்ன ஃபின்னாசி மன்ஹு வ ஷர்ரும் மின்ஹு ஃபஹுவ முதகப்பிருன். என்னை விடவும் மக்களில் கொஞ்சம் பேர் என்னை விட கீழ்த்தரமாக இருக்கிறாங்கன்னு நினைச்சா அவன் பெருமை பிடிச்சவனா. நான் இந்த மக்களுக்கு மத்தியில் ஒன்றுக்காகாதவன், நான் ஒரு லாஷை, நான் எதுவுமே இல்லாதவன் ஒருத்தன் நினைச்சான்னா அவன் பணிந்தவனாம். நாமெல்லாம் பெருமைக்கும் பணிவுக்கும் வேறு விதமாக பொருள் கொள்ளுவோம். ரொம்ப மிடுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், பேசுகிற போடலாம் நானுன்னு பேசுகிறான், இப்படியெல்லாம் பெருமைக்கு நாம் நிறைய விளக்கம் சொல்லுவோம். குனிஞ்சிருக்கிறாரு, பணிவாக இருக்கார், நார்மலாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, அப்பாவியாக இருக்கார், வெகுளியாக இருக்கார், இவரையெல்லாம் நம்ம தவாதோ, அவர் பணிந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலைஹி சூஃபியாக்களின் கண்ணோட்டத்தில் சொல்லுகிறார்கள், என்னை விட உலகத்தில் கீழ்நிலையில் ஆள் இருக்குதுன்னு ஒருத்தனுக்கு நினப்பு வந்தாவே அவன் பெருமை பிடிச்சவன். இல்லை, நான் மக்களுக்கு மத்தியில் எல்லாத்த விட நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் பணிந்தவன் என்கிறார்கள் பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள். ஆனால் ஒன்று, அற்புதம் காட்டுறேங்கிற பேரில் என்ன அற்புதத்தை காட்டினாலும் நம்பாதீங்க. அல்லாஹுடைய உத்தரவு, ஏவல், விளக்கல், இறைவனின் ஹராம் ஹலால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை பின்பற்றுதல், இவற்றில் ஒருத்தன் கரெக்டாக இல்லைன்னா அவன் என்ன அற்புதம் காட்டினாலும் அவனை எல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க என்று மக்களுக்கு சொல்லி கொடுத்து அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்தியவர்கள் பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சொன்னார்கள், லில்லாஹி ஹல்குன் கசீருன் யம்ஷூன அலல் மாஇ லா கீமத லஹும். அல்லாஹ்வுக்கென்று பல்வேறு படைப்புகள் உண்டு. சில பேர் தண்ணியில் நடந்து போகிறாங்க, இறைவனின் படைப்புகளில் சில பேர். நீங்கள் அதை பார்த்த உடனே ஆணு வாயை பிளந்துடக்கூடாது. லா கீமத லஹும் இந்தல்லா, அல்லாட்ட அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. காற்றுல பறக்கிற மாதிரி, தண்ணியில் நடக்கிற மாதிரி, இருந்த இடத்திலிருந்தே என்னென்னமோ கையை விரிச்சும் மடக்கியும் அற்புதம் காட்டுற மாதிரி நீங்கள் யாரை பார்த்தாலும் உடனடியாக இவர் அந்தஸ்துக்குரியவர் என்று நினைக்க வேண்டாம். வலவ் நதர்த்தும் இலா மன் உஅதிய மினல் கராமாதி ஹத்தா யதீர். யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க, கராமத் என்கிற பேரற்புதம் காட்டுறாரு. எந்த அளவுக்குன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பறக்கிறார். பறவைகள் பறப்பது போல யாராவது ஒருத்தர் பறக்கிற மாதிரி பார்த்தா கூட ஃபலா தகுத்தர் ரூபிஹி, அவரை கொண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஹத்தா தரோ கைஃப ஹுவ இந்தல் அம்ரி வன்னஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி உள்ள விஷயத்தில், அனுமதி இல்லாத விஷயத்தில் அவர் எந்த மாதிரி நடைமுறைன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. பறந்த உடனே முடிவுக்கு வந்துட வேணாம், தண்ணியில் நடந்த உடனே முடிவுக்கு வர வேண்டாம். ஹத்தா தரவுன ஹிஃபுதல் ஹுதூதி வஷ்ஷர்இ மின்ஹு, ஷரியத்தினுடைய வரையறைகளை, சட்டங்களை அவர் எவ்வளவு மதிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. அதுவரையும் முடிவுக்கு வந்துடாதீங்க என்று சொல்லுகிறார்கள் பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர் நம்முடைய பார்வையில் இருக்கிற ஆன்மீகமும் இபாதத்தும் வேற. இந்த மாதிரி சூஃபிகளுடைய இஸ்திலாஹ், சூஃபிகளுடைய புழக்கத்தில் உள்ளது வேற. ஃபர்லுன்னா என்ன, சுன்னத்துனா என்ன அப்படின்னு கேட்டாங்க பயஸித் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹிட்ட. நாம் ஃபர்லு கட்டாய கடமை, சுன்னத் என்பது நபிகளாரின் வழிமுறை. நம்மள்கிட்ட இருக்கிற சாதாரணமான எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பதில் அதுதான். சூஃபியாக்கள்கிட்ட வேறு அர்த்தம். பயஸித் பிஸ்தாமி சொல்லுகிறார்கள், அல் ஃபர்து அஸ்ஸுஹபத்து மஅ அல்லாஹ், அல்லாஹ்வோட மட்டும் தோழமையாக இருக்கிறதுக்கு பேர் ஃபர்து. சுன்னத்து தருக்கு துன்யா, சுன்னத்துன்னா துன்யாவை விடுறதுக்கு பேர் சுன்னத்து.
இது இப்படி ஒரு அர்த்தமே நம்மள்ட்ட இருக்காது. ஏன்னா லட்சக்கணக்கான ரசூலுல்லாவுடைய ஹதீஸுகளின் எடுத்து வடிவமைத்து அதை வட்டுருக்கமாக சுருக்கி ஒத்த வரியில் சொல்லுங்கன்னா துன்யாட்ட ஏமாறாமல் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பேர் இதுதான் நபி வழி, தர்க்கு துன்யா. எனவே ஆன்மீகவாதிகள் தான் மார்க்கத்தினுடைய ஆழமான புதிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.